ஹாய் ஆல், இன்றைக்கியான கிளாஸ் நோட்ஸ் பார்க்கலாம். காலம் 3 வகைப்படும்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அடுத்து வலு, வளாநிலை, வலு அமைதி. வளாநிலை அப்படின்றது இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை அப்படின்னு சொல்லுவோம். வலு அப்படின்றது இலக்கண முறையின்றி பேசுவது, அதாவது பிழையோடு பேசுவது வலு. வலு செலியன் வந்தது, செலியன் வந்தான்றது தான். அடுத்து வலு அமைதியில் 5 இருக்குது. வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இலக்கண முறைப்படி பிழையானது தான். ஏனோ இலக்கண ஆசிரியர்களால் ஒரு காரணம் கருதி அதை பிழை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தான் வலு அமைதி. திணை அமைதி. வலு அமைதி அப்படின்னா, என் அம்மை வந்தால் அப்படின்னு மாட்டை பார்த்து சொல்கிறது அப்படின்றது திணை அமைதி. ஏன்னா அது ஒரு அக்ரிணை, அதை உயர்திணையாக சொல்கிறது. அடுத்து பால் வலு அமைதி அப்படின்னா, வாடா ராசா அப்படின்னு மகளை பார்த்து கூப்பிடுவது. இட வலு அமைதி அப்படின்னா, இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறது. தன்னிலை இருக்கிறத முன்னிலையாவோ இல்லை படர்த்தையாவோ வச்சு பேசுகிறது இட வலு அமைதி. கால வலு அமைதி அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், ஆக்சுவலாக வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். அது முடிவு பண்ண விஷயம் கண்டிப்பாக நிகழப்போகுதுன்றதுனால வருகிறார் அப்படின்னு நியூஸ் சேனலில் சொல்கிறது வலு அமைதி. அது கால வலு அமைதி. அடுத்து மரபு வலு அமைதி. பாரதியாரோட பாடலில் கத்தும் குயிலோஸ், குயில் அப்படின்றது கூவும்னு நமக்கு தெரியும். இது குயில் கத்தும் அப்படின்னு எழுதியிருக்காரு பாரதியார் அவருடைய பாரதி கவிதைகளில். இது அதோடைய மரபு வலு அமைதி. ஓகே ஆல், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.